ராம், நீ புரிஞ்சுக்கவா? சொல்லுங்க சார். நீ மட்டும் ஸ்கூல் வென்ல வர மாட்டிக்கிற. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருந்தா வாக் பண்ணி வருவியா ஸ்கூலுக்கு? உன் பேரண்ட்ஸ் நாளைக்கு கூட்டிட்டு வா. சார் நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன் சார், வேன்ல அனுப்ப சொல்லி. ஆனா எங்க அம்மா காசு இல்லைன்னு சொல்றாங்க. நாளைக்கு பேரண்ட்ஸோட ஸ்கூலுக்கு வா போ. ஓகே சார். ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? நம்ம வர வருது, எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. ஸ்கூல் ஃபீஸ் யார் கட்டல? இங்க வா. நீ இன்னும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டலையா? சார் இந்த ஒரு டைம் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க சார், டுமாரோ பே பண்ணிடுறேன் சார். கண்ணு முன்னாடி நிக்காத, முதல்ல போய் உட்காரு. நீ நாளைக்கு பேரண்ட்ஸை கண்டிப்பா கூட்டிட்டு வா, இல்லைன்னா ஸ்கூலுக்கு வராத. சாரி சார். எல்லாரும் சிரிக்கிற அளவுக்கு இப்ப என்ன நடந்துருச்சு? டியூஷன் ஃபீஸ் கட்டல, அது ஒரு தப்பா? ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். மா மா எந்திரிமா ஃபர்ஸ்ட். ஏ தங்கம், வந்துட்டியா ஸ்கூல் விட்டு? வந்து உட்காருவா. ஐயோ, ஏ தங்க மயில், ஏமா அழுகுற? ஏன் அழுகுற? மா சார் டெய்லியும் ஃபீஸ் கட்டலையான்னு கேட்டுட்டே இருக்காருமா. ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. என் அம்மாவை பாரு ஒரு நிமிஷம். உன்னை பார்த்து நக்கல் பண்ணி சிரிச்சாங்கன்னா அவங்க உன் ஃப்ரெண்ட் இல்லை. அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத என்ன? மா அது மட்டும் இல்லைம்மா, சாரு டெய்லியும் நடந்து ஸ்கூலுக்கு வரக்கூடாது, வேனில் தான் வரணும்னு சார் சொல்கிறாங்க. அம்மா, இது என்னம்மா கொடுமை? இருக்கிறவன் வேனில் வரான், இல்லாதவன் நடந்து போகிறான். அட்மிஷன் போடும்போது இதெல்லாம் சொல்லலையே, நடந்து வரது ஒரு குத்தமா? மா நீங்கள் பேசுகிற மாதிரியே அந்த சார்கிட்ட அப்படி பேசாதம்மா, அப்புறம் அவர் என்ன தான் திட்டுவாங்க. பிள்ளைங்க யாரையும் கூட சேர மாட்டாங்க. இங்கே பாருமா, நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு போ, நான் வந்து வாத்தியார்ட்ட பேசிக்கிறேன், சரியா? அம்மா எப்படியாவது ஃபீஸ் கட்டிடும்மா, அங்கே வந்து ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணாதம்மா ப்ளீஸ்மா, அப்புறம் எனக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும். சரிம்மா, அம்மா ஃபீஸ் கட்டிடுறேன், நீ வாடி தங்க பிள்ளை, மூஞ்சி கழிட்டு வந்து சாப்பிடுவா. ஓகேம்மா. அம்மா எப்படியாவது நாளைக்கு ஃபீஸ் கட்டிடணும், இல்லைன்னா எல்லாரும் சிரிப்பாங்க. சாரும் டெய்லியும் கூப்பிட்டு கூப்பிட்டு நிற்க வைக்கிறாரு. ஒரு மாதிரி இருக்கு கிளாஸ்ல. அம்மாவையும் கஷ்டப்படுத்த முடியல, சார் திட்டுறதையும் ஏற்றுக்க முடியல. கஷ்டமா இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. விடிஞ்சா ஸ்கூல் போகணும், ஆனால் ஃபீஸ் கட்டலன்னா நாளைக்கும் சிரிப்பாங்க. பேசாம ஸ்கூல் லீவு போட்டுடலாம், ஆனால் அம்மா ஏன்னு கேட்பாங்க. பாவமாக இருக்கு அம்மாவை பார்த்தாலும். தங்கம், புள்ள தூங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, தூங்கட்டும். தூக்கமே வரலையே. ஐயோ, அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா? இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடக்க போகுதோ? இன்னும் ஒரு ரூபாய் வச்சுக்கம்மா. வேண்டாமா, போதுமா. அம்மா இன்னைக்கு உன் கூடயே வந்து ஸ்கூல் ஃபீஸை கட்டிடுவேண்ணா, சரியா? இன்னும் ஒரு ரூபாய் வச்சுக்கம்மா. ஹே ஜாலி, ஹாப்பியா இருக்கு மம்மி. ஐயோ, எங்கடி இருக்கீங்க? ஆன்ட்டி, உங்களுக்கு என்னாச்சு? ஐயோ, ஏய் இங்க தான் இருக்கீங்களா? ஏக்கா, நான் சொல்றத நல்லா கேளு. பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பாத. ஏய், என்னடி புள்ள பள்ளிக்கூடத்துக்கு போகிற நேரத்தில் அவசகணுமா? பள்ளிக்கூடம் போக வேணான்னு சொல்லிட்டு இருக்கா? ஏன்டி, என்னாச்சு உனக்கு? ஏய் தலைவி, உங்க பாப்பாவோட ஸ்கூல் வேன் இருக்குல்லடி, அது ஆக்சிடென்ட் ஆச்சுடி. ஐயோ, என்னடி நீங்க சொல்றது உண்மையா? ஏய் டாம், ஆன்ட்டி எதுக்கு போய் சொல்ற? எனக்கு நீ நல்லா இருக்கணும்னு தான் ஓட்டி வந்தேன். ஏய், என்னடி சொல்ற? எப்படி நடந்துச்சுடி? எத்தனை மணிக்கு நடந்துச்சு? ஏய் ஏக்கா, இப்பதாக்கா நான் உங்க வீட்டுக்கு குழம்பு வாங்கலான்ட்டு வந்துகிட்டு இருந்தேன். லாரிக்காரர் இருக்காலக்கா மெயின் ரோட்ல 8 மணிக்கு ஸ்கூல் வேன் வந்துகிட்டு இருந்துச்சா, விட்டு அடிச்சுட்டு போயிட்டாங்கக்கா. ஏக்கா நல்ல வேலை நம்ம டாம் அந்த வேன்ல போகல, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? எனக்கு பதறுது அப்படியே.
ஐயோ கடவுளே, என்ன இது எங்களுக்கு சோதனை. புள்ளைய வேனில் அனுப்பலான்னு தானே சீக்கிரமாக இன்னைக்கு சோறு ஊட்டிட்டு இருந்தேன். காசை போய் கட்டிட்டு வரலான்ட்டு. ஆண்டி நீங்க நல்ல நேரத்துல வந்து எங்கள்கிட்ட சொல்லி காப்பாத்துனீங்க. இல்லைன்னா நானும் அந்த வேன்ல தான் போயிருப்பேன் ஆண்டி. அம்மா இன்னைக்கு தான் ஃபீஸ் கட்ட வரேன்னு சொன்னாங்க. ஆண்டி வந்துட்டல, உன்னை நான் பாத்துக்கிறேன். தங்கம்மையில அழுக்காத. ஏண்டி நல்ல நேரத்தில் வந்து எங்களை காப்பாத்திட்டடி, உனக்கு ரொம்ப நன்றிடி. இந்த பள்ளிக்கூடத்து வேணும் ஓட்டுறவன் அசால்ட்டாக ஓட்டுவான் போல. இல்லக்கா, வேணு கரெக்டா தான் வந்துட்டு இருந்துச்சு. லாரிக்காரன் விட்டு அடிச்சுட்டாங்கக்கா. பிள்ளைங்க பாவம்க்கா, வண்டி டபுள் பெல்ட் அடிச்சு போய் விழுந்துருச்சு. அம்மா, அதுல எதுவும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எதுவும் ஆயிருக்கு. அதுல எனக்கு கஷ்டமா இருக்கு. அம்மா இங்கே பாரு, நீ ஸ்கூலுக்கு போவேன்னா அதை நினச்சிட்டே இருக்காத. நீ போய் ரெஸ்ட் எடு. ஏய் ரோட்டனே, பாப்பாவை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போடி. அதை அவன் நினச்சிக்கிட்டு வீட்லேயே இருப்பா. அவன் இன்னைக்கு பள்ளியிடம் போவாட்டியும் பரவாயில்ல, நீ கூட்டிகிட்டு போடி. ஏக்கோ, நான் பாப்பாவை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஏய் டம், வா போலாம். வாடா